வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன். கவியரசு கண்ணதாசன் காலக்கணிதன், காலக்கவிஞன். எத்தனை காலங்கள் எத்தனை யுகங்கள் வந்தாலும் கூட கவிஞர் கண்ணதாசனையும் அவருடைய ஒவ்வொரு வரிகளையும் நம்மளால் மறக்கவே முடியாது. அப்படியான வாழ்க்கை தத்துவங்களை வாரி வாரி கொடுத்தவர் கண்ணதாசன் ஐயா. கவியரசு கண்ணதாசனை நாம் எந்த நாளும் கொண்டாடி கொண்டே இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அவருடைய பாடலுடைய அர்த்தங்கள், வரிகள், அந்த வரிகளுக்குள் இருக்கிற வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை யதார்த்தமாக நமக்கு புரிய வைக்கிறது அப்படின்னு நிறையவே இருக்கும். அதில் கண்ணதாசன் அவர்கள் தமிழ் சினிமாவில் நிறைய படங்களை தயாரிக்கவும் செஞ்சார். ஆமாம், கருப்பு பணம் மாதிரி ஒரு படம், சிவகங்கை சீமை மாதிரி ஒரு படம், கவலை இல்லாத மனிதன் மாதிரி ஒரு படம். இன்ஃபேக்ட் கவலை இல்லாத மனிதன்னு படம் எடுத்தேன். அதனால என்னை போல ஒரு கவலை இல்லாத மனிதன் வேற யாரையுமே பார்க்க முடியாது, அவ்வளவு கவலையும் கஷ்டமும் ஆயிடுச்சுன்னு கண்ணதாசன் அவர்கள் சொல்லியிருக்காரு, எழுதியிருக்காரு. அப்படி நிறைய படங்கள் கண்ணதாசன் எடுத்ததில் வானம்பாடி அப்படிங்கிற ஒரு படம். நான் திருச்சியில் பொன்மலைப்பட்டி சரவணா தேட்ரு, அப்போ டூரிங் டேக்கிஸ் அது. சரவணா தேட்ரு அங்கேருந்து ஒரு 3/4 கிலோமீட்டர் நடந்து போனாக்கா அன்னை தேட்ரு. சரவணா தேட்டரில் டிக்கெட்டு கிடைக்கலனாக்கா நாங்கள்லாம் அங்கே ஓடுவோம் அன்னை தேட்டருக்கு படம் பார்க்குறதுக்கு. அப்போ அந்த சரவணா தேட்டரில் இந்த வானம்பாடி படம், பிளாக் அண்ட் ஒயிட் படம் வந்துருந்தது. 1963 படம் ரிலீஸ் ஆச்சு. நான் 1968 பிறந்தேன். இந்த படத்தை ஒரு 78, 79 அந்த காலகட்டத்தில் சும்மா ஒரு 3 நாளைக்கு 4 நாளைக்குன்னு போடுவாங்க. இப்போல்லாம் போட மாட்டேன்றாங்க. அப்போல்லாம் நல்ல நல்ல படமாக போடுவாங்க. அப்படி போட்ட சமயத்தில் பார்த்தாக்க இந்த படத்தை போய் பார்த்தேன். இந்த படம் எனக்குள்ளார என்னத்தையோ ஏற்படுத்திச்சு. இந்த படம் ஒரு த்ரில்லிங்காக இருக்கும், ஒரு குழப்பமாக இருக்கும். ஸ்கிரிப்டு, தேவிகா, இந்த தேவிகா யார் அந்த தேவிகா யார் அப்படிங்கிற ஒரு குழப்பமெல்லாம் இருக்கும்னு படம் ஒரு வகையை ஒரு த்ரில்லர் சப்ஜெக்டாகவும் போய், காதல் சொல்கிற விஷயமாகவும் போய், குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயமாகவும் போச்சு. இது யார் தெரியுமா அப்படின்னு என் கூட வந்த அண்ணன்கள்லாம் கேட்டாங்க. அப்போ எங்கள் அக்கா வீட்டுக்கார், அப்போ எங்கள் அக்காவை லவ் பண்ணிட்டு இருந்த சமயம், அவர் கேட்டார், இது யார் தெரியுமாடா அப்படின்னு. ஒரு பையன் துருதுருன்னு அந்த படத்தில் நடிச்சிட்டு இருந்தான். இவன் தான் கமலஹாசன் நடிக்கிறாங்கல்ல, சகலகலாவெல்லாம் வந்துச்சே அந்த பையன் அப்படி அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறார். இன்ஃபேக்ட் 80ஸ்லன்னு நினைக்கிறேன் அந்த படம் பார்த்தது. கமலஹாசன் சின்ன பையனாக இருக்கும்போது களத்தூர் கண்ணம்மா, சிவாஜி கணேசனோட பார்த்தால் பிரசித்தீரும், எம்ஜிஆரோட ஆனந்த ஜோதி, அப்புறம் இந்த படம், அப்புறம் பாதகாணிக்கை அப்படின்னுலாம் சின்ன பையனாகவே நடிச்சிருந்தார். களத்தூர் கண்ணம்மாவில் இருந்த மாதிரியே இருந்தார். இந்த படத்துலேயும் அவர் இருப்பார். இந்த படம் முத்துராமன், SSR அப்படிலாம் நடித்த படம். இது எல்லா பாடல்களுமே கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அந்த படம் எல்லாம் இந்த மாதிரி நிறைய பாட்டெல்லாம் இருக்குது. கங்கை கரை தோட்டம், கன்னி பெண்கள் கூட்டம், கண்ணன் நடுவினிலே, கண்ணனை கொண்டு வந்துடுவார். எப்படியா இருந்தாலும் கண்ணதாசன் கிருஷ்ணரை கொண்டு வந்துடுவார். இப்படியான படத்தில் ஒரு பாட்டு, அந்த பாட்டு ரெக்கார்டிங் நடக்கும். அந்த ரெக்கார்டிங் தேட்டரில் தேவிகா பாடுற மாதிரியான பாட்டு, அதெல்லாம் அங்கே உட்காந்துக்கிட்டு முத்துராமன், சகசரநாமா, மாமங்கள்லாம் உட்காந்து பார்க்குற, SSRலாம் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த பாட்டுக்கு ட்ரிபிள் பேங்க் ஹவுஸு, வயலின்னு, அது இதுன்னு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டோடு வச்சுக்கிட்டு அதை வாசிக்கிற மாதிரியும், அதை ரெக்கார்ட் பண்ணுறது மாதிரியும், அந்த இதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு எல்லாத்தையுமே காமிக்கிற மாதிரியான அந்த காலத்துலேயே அமைந்த சர்வர் சுந்தரம் பண்ணாங்க இல்லையா, அது மாதிரி பண்ணது இந்த பாட்டு. இந்த பாட்டு சுசிலாமா பாடியிருப்பாங்க, கண்ணதாசன் ஐயா எழுதியிருப்பாங்க, KV மகாதேவன் இசையமைச்சிருப்பார். வானம்பாடி அப்படிங்கிற படத்துக்கு தகுந்தது போலவே பட்டத்தில் இருக்கிற எல்லா பாட்டையும் நம்ம வானம்பாடி கவியரசு கண்ணதாசன் அப்படி அள்ளி அள்ளி கொடுத்துருப்பார். அந்த பாட்டு, தூக்கனான் குருவிக்கூடு தூங்க கண்டார் மரத்திலே, சும்மா போன மச்சானுக்கு என்ன நினைப்போ மனசுல. இதுக்கு முன்னாடி ஒரு மியூசிக் வரும், ஒரு மியூசிக். தேவிகா பேரழகிங்க. தேவிகாவுடைய முக எக்ஸ்பிரஷன் தான் இந்த பாட்டில் ரொம்ப அழகாக அவங்க வாயை சேர்க்கிறது, அந்த க்ளோஸ்அப்பு, சிரிச்சுக்கிட்டே பாடுறதுங்கிறத ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. தூக்கனான் குருவிக்கூடு தூங்க கண்டார் மரத்திலே,
சும்மா போன மச்சானுக்கு என்ன நினப்பு மனசிலே அப்படியே இசை ஒரு துள்ளலாக ஒரு ரம்மியமா அப்படியே ஒரு ஆத்தோரத்தில் கேட்டுட்டு நின்றுட்டு கேட்டால் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும். சுசீலா அம்மாவுடைய குரல் பாருங்க. கண்ணதாசனுடைய ஜாலியான கேலியான வரிகள். பார்க்குறான் பூமுகத்தை பைய பைய கண்ணிலே, பார்க்குறான் பூமுகத்தை பைய பைய கண்ணிலே, பரிசம் போட்ட மச்சானுக்கு என்ன நினப்பு புரியல, பரிசம் போட்ட மச்சானுக்கு என்ன நினப்பு புரியல, தூக்கணா குருவி கூடு தூங்க கண்டார் மரத்திலே, சும்மா போன மச்சானுக்கு என்ன நினைப்போ மனசுலே. அம்மா சுசீலா அம்மா நீங்கெல்லாம் சௌக்கியமாக இருக்கணும். அடுத்தாப்புல அந்த காரக்குடி பக்கம்லாம் அம்மான் அப்படின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துவாங்க. அதனால இவர் அந்த அம்மான்கிற வார்த்தையை பயன்படுத்துவார். அம்மான் வீட்டு பெண்ணானாலும் சும்மா சும்மா கிடைக்குமா எடுவாரு. அம்மான் வீட்டு பெண்ணானாலும் சும்மா சும்மா கிடைக்குமா, அரிசி பருப்பு சீரு செனத்தி அள்ளி கொடுக்க வேண்டாமா அப்படின்னு வரும். அம்மான் வீட்டு பெண்ணானாலும் சும்மா சும்மா கிடைக்குமா, அரிசி பருப்பு சீரு செனத்தி அள்ளி கொடுக்க வேண்டாமா, கம்மாங்கையில் பொண்ணு வாங்கி கட்டி கொள்ள வேண்டாமா, கம்மாங்கையில் பொண்ணு வாங்கி கட்டி கொள்ள வேண்டாமா, கட்டிலும் மெத்தையும் வாங்கி போட்டு காத்து கிடக்க வேண்டாமா, கட்டிலும் மெத்தையும் வாங்கி போட்டு காத்து கிடக்க வேண்டாமா, தூக்கனா குருவி கூடு தூங்க கண்டார் மரத்திலே, சும்மா போல மச்சானுக்கு என்ன நினைப்பு மனசிலே. கேவி மகாதேவன் ஐயாவை பொறுத்த வரைக்கும் கர்நாடக சங்கீதத்தில் அப்படியே குறைச்சி கொடுப்பாரு. அதுலேருந்து மாற மாட்டார். அதை அந்த தரத்தை மெயின்டைன் பண்ணிகிட்டே வருவார். கூரை குடிசை நடுவிலே, கூரை குடிசை நடுவிலே அந்த படுக்கையை போட்டு ஒரு குத்து விளக்கை ஏற்றி வச்சு கோலத்தை போட்டு, கூரை குடிசை நடுவிலே ஒரு படுக்கையை போட்டு ஒரு குத்து விளக்கை ஏற்றி வச்சு கோலத்தை போட்டு, ஆற அமர மச்சானோடு படிக்கணும் பாட்டு, ஆற அமர மச்சானோடு படிக்கணும் பாட்டு, ஆற அமர மச்சானோடு படிக்கணும் பாட்டு, ஆனானப்பட்ட ராசா கூட மயங்கனும் கேட்டு, ஆனானப்பட்ட ராசா கூட மயங்கனும் கேட்டு, அதை விட்டு அப்படின்னாங்க சுசீலாமா, அதை விட்டு தூக்கனா குருவி கூடு தூங்க கண்டார் மரத்திலே, சும்மா போன மச்சானுக்கு என்ன நினப்பு மனசிலே. ஐயோ 1963 தான் நினைக்கிறாங்க. இந்த படம் வந்து 73, 83, 93, 2003, 2013, 2023 கிட்டத்தட்ட 62 வருஷங்கள் ஆயிடுச்சு. இன்னமும் அந்த பாடல் வந்து நமக்குள்ளார ஒரு குதூகலத்தை, ஒரு சந்தோஷத்தை, நமக்குள்ளார ஒரு ரம்மியத்தை ஏற்படுத்துது. சுசீலாமாவுடைய குரல், கண்ணதாசன் ஐயாவுடைய அந்த வரிகள், கேவி மகாதேவனை திரை இசை திலகம் கேவி மகாதேவன் ஐயா எல்லாத்தையும் தாண்டி அந்த தேவியாவுடைய அந்த அழகு கொஞ்சுகிற அந்த முகம். இந்த பாட்டை கேட்டிருக்கீங்களா? இந்த பாட்டை பார்த்துருக்கீங்களா? இந்த பாட்டை பாருங்கள், கேளுங்க. கண்டிப்பாக இந்த பாட்டை தொடர்ந்து பல நாட்கள் நீங்கள் முணுமுணுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா இது வாழ்வெல்லாம் நம்முடன் வரக்கூடிய முக்கியமான பாட்டு. வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.